அமெரிக்காவினுடைய இராணுவ தளபதி ரேண்டி ஜார்ஜ்னு பேர். அவரை தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சிட்டார். ஒரு பைத்தியக்கார மனிதன் இராணுவத்தை, மேலான இராணுவத்தை அழிக்க போகிறார். 2 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, அந்த விமானங்கள் எழ முடியல, அதனால அது எதிரிகள் கையில் கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக, அதில் உள்ள இராணுவ ரகசியங்கள் எல்லாம் ஈரானுக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக அதை அழித்துவிட்டு வந்து விட்டோம் என்று அமெரிக்கா சொல்லி இருக்கிறது. இது மிக மிக கட்டுக்கதை. கிட்டத்தட்ட 6-7 விமானங்களுக்கு மேலே சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. சர்வதேச நீதிமன்றம் தி ஹேக்கில் இருக்கு. அந்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, இந்த இஸ்ரேல் என்கின்ற நாடு ஒரு இல்லீகல் ஸ்டேட். வணக்கம், கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் நியூஸுக்காக உங்களோடு இன்றைக்கு வளைகுடா யுத்தத்தில் நடக்கின்ற, நேற்று இன்று நடக்கின்ற ஒரு சில நிகழ்ச்சிகளை உங்களோடு உரையாடலாம் என்று எண்ணுகிறேன். இந்த 2 நாளில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்திருக்கு. என்ன நிகழ்ச்சினா, எல்லாமே முக்கியமான நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் கூட பாலஸ்தீனத்தின் அந்த நாட்டை ஒரு நாடாக அங்கீகரிப்பதில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால், சர்வதேச நீதிமன்றம் தி ஹேக்கில் இருக்கு. அந்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், இந்த இஸ்ரேல் என்கின்ற நாடு ஒரு இல்லீகல் ஸ்டேட். இல்லைன்னா முறையற்ற நாடு. அது பாலஸ்தீனத்தை பிடித்திருக்கிற அந்த இடத்திலிருந்து திரும்ப அதனுடைய பகுதிகளிலிருந்து பின்வாங்க வேண்டும் என்று யார் சொல்லியிருக்கா? சர்வதேச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இப்போ ஐநா சபை என்ன செய்யணும்? சர்வதேச நீதிமன்றம் சொல்றதை கேட்கணும். இன்னைக்கு ஜனநாயகம் பேசுகிறவரெல்லாம் என்ன செய்யணும்? இதை தூக்கி பிடிக்கணும், நம்ம நாடு உள்பட. ஆனால் செய்வார்களா? வல்லவன் சொல்றதைத்தான் எல்லாரும் கேட்பாங்க, அமெரிக்கா சொல்றதைத்தான் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துகிட்டு இருந்தது. அது கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் மற்றொரு செய்தி, அல் ஜசீரா, அதுல இருந்து அந்த செய்தி ஸ்தாபனம் ஒரு செய்தி சொல்லியிருக்கு, அமெரிக்காவினுடைய போர்க்குற்றம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே போகிறது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, திட்டமிட்டே பொதுமக்களினுடைய, ஈரான்ல உள்ள அந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய உள்கட்டுமான வசதிகளை சிஸ்டமேட்டிக்கா அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நமக்கு கிடைச்சிருக்கு. 760 பள்ளிகளை அவங்க க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. 380 சுகாதார மையங்கள் மற்றும் 100 ஆண்டு பழமை வாய்ந்த தடுப்பூசி மைய கட்டடம் ஆகியவற்றை குண்டு வீசி அளித்திருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் 8 பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், அதோடைய ஃபேக்ட்ரிஸ், மருந்து தயார் பண்ணக்கூடிய ஃபேக்ட்ரிஸ், 60 மருந்து கம்பெனி, மிக பழமை வாய்ந்த ஒரு மருத்துவமனை, இவை எல்லாவற்றையுமே அவர்கள் தகர்த்திருக்கிறார்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா, ஈரானை பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்து அவங்க போரிடுறாங்க. அதாவது இராணுவ இலக்குகள் மேலே அவங்க குறிவைத்து தாங்குகிறார்கள். ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் அவர்கள் பொதுமக்கள் வாழக்கூடிய, பொதுமக்கள் படித்து முன்னேறக்கூடிய, மருத்துவம் பார்க்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் குண்டு போடுகிறார்கள் என்பதுதான் இந்த ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு குறிப்பான குணாதிசயமாக நாம் இப்போது பார்க்கிறோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான செய்தி, குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ போயிங் CH-47 சினூக் ஹெலிகாப்டர். இந்த போயிங் சினூக் ஹெலிகாப்டருங்கிறது ஒரு முக்கியமான ஹெலிகாப்டர். இது எதுக்குன்னு சொன்னால், அதாவது 12 டன் எடையை தூக்கி செல்லக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர், கனரக ஹெலிகாப்டர், ஹெவி லோடு தூக்கிட்டு போகக்கூடியது, துருப்புகளை ஏற்றிக்கிட்டு போகக்கூடியது, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மிலிட்ரி பெர்சனலை கொண்டு போகக்கூடியது, பீரங்கிகளை கொண்டு போகக்கூடியது. அந்த போயிங் ஹெலிகாப்டரை இவர்கள் குவைத்தில் உள்ளதை சுட்டு கொண்டு வீழ்த்தி இருக்கிறாங்கங்கிற விஷயத்தையும் அது ஒரு, ஏன்னா ஒவ்வொன்றும் இவர்கள் வீழ்த்தக்கூடியது மிக அதிகமாக விலை உள்ளது அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் இவர்கள், ஈரானியர்கள் பயன்படுத்துவது சில லட்சங்கள் மதிப்புள்ள ட்ரோன்களையும் அந்த ஏவுகணைகளையும் பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
அப்புறம் அமெரிக்காவினுடைய இராணுவ தளபதி, அவர் பேர் வந்து சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப். சாதாரணமாக நிறைய இராணுவ தளபதிகள் இருப்பாங்க, அவரில் சீஃப் முக்கியமானவர் தலைமை தளபதி ரேண்டி ஜார்ஜ்னு பேர். அவரை வந்து தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிட்டார். எதுக்கு ராஜினாமா செஞ்சார்னு சொன்னால், நீங்கள் போரிடக்கூடிய இந்த ஈரான் யுத்தத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைங்கிறத பல்வேறு வழிகளில் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ட்ரம்ப்கிட்ட அவங்க கேட்கல. அவருடைய அந்த பாதுகாப்பு அமைச்சர் வந்து அந்த மோதலில் இவர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். ரிசைன் பண்ணிட்டு 1 மணி நேரத்துக்குள்ள இந்த தளபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு பைத்தியக்கார மனிதன், கவனிக்கணும், ஒரு பைத்தியக்கார மனிதன் இராணுவத்தை, மேலான இராணுவத்தை அழிக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, இது சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப் சொல்லிட்டு அவர் வந்து வெளியே வர்றாருங்கிற ஒரு செய்தி பார்க்கும் பொழுது, எந்த அளவிற்கு அங்கே அமெரிக்காவினுடைய இராணுவத்திற்குள் ஒரு குழப்பம், ஒரு அதிருப்தி, கொந்தளிப்பு நிலவுகிறது. அதாவது ஏற்கனவே மோட்டிவேட்டடாக இருக்கும் பொழுதே அவர்களால் ஃபைட் பண்ண முடியல ஈரானிய துருப்புகளையும், ஈரானிய அந்த மோட்டிவேஷனையும். இந்த கொந்தளிப்பில் வேறு அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள், அவர்கள் இருக்கிறது என்பதை நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம இன்னொரு செய்தியை பார்த்தோம். கப்பலில் ரொம்ப நாள் லீவு விடுமுறை கிடைக்காததுனால ஒரு விமானம் தாங்கி கப்பலில் உள்ளவங்க எல்லாரும் அவங்களே வந்து கழிவு நீர் குழாயெல்லாம் உடைச்சி அதில் தீ வச்சு லாண்ட்ரி அதில் உள்ளதெல்லாம் தீ வச்சு எரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்தது. இப்படியாக பல இராணுவ மையங்களில் அவர்களுடைய இராணுவ துருப்புகளினுடைய இராணுவ ஜெனரல்களுடைய அதிருப்தி ஏற்படுது அதிகமாகி கொண்டிருக்கின்றது. அப்புறம் இஸ்ரேலில் உள்ள ஒரு முக்கியமான ஆள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அவர் பேர் வந்து ஷிமான் ரிக்லின் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜியானிஸ்ட், ஈரான் மீது நியூட்ரான் குண்டுன்னா அது ஒரு வகையான அணுகுண்டு. அணுகுண்டு போட்டால் அந்த இடத்துல உள்ள கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் அந்த அணுகுண்டுடைய பலத்திற்கு தகுந்தபடி அந்த ஏரியா முழுக்க அழித்து சாம்பலாய்க்கிறோம், எல்லாம் ஆவியாக போய்விடும், எதுவுமே மிஞ்சாது. ஆனால் இந்த நியூட்ரான் குண்டு அதை பற்றி அவர் சொல்லும் பொழுது, நியூட்ரான் குண்டு போட்டால் ஆர்கானிக் மேட்டர்களை எல்லாம், அதாவது உயிருள்ள திசுக்கள் உள்ள அல்லது மரம் செடி கொடி மனித உயிர்கள் மிருகங்கள் எப்படி எல்லாவற்றையும் அது வந்து அழித்து விடும். ஆனால் கட்டடங்கள், இன்ஆர்கானிக் மேட்டர்ஸ், கட்டடங்கள், மற்றபடி கிணறுகள், மற்ற விஷயங்கள் எல்லாமே அப்படி இருக்கும். இதுதான் நியூட்ரான் குண்டு. இந்த குண்டை இஸ்ரேல் மீது போட வேண்டும் என்று சேனல் 14, இஸ்ரேலினுடைய இராணுவ சேனல் 14இல் அவர் குறிப்பிட்டிருக்கார். அவர் பேர் ஷிமான் ரிக்லின் அப்படிங்கிறவரை அவர் சொல்லியிருக்கிறார், பரிந்துரை செய்திருக்கிறார் அப்படிங்கிறார். அப்புறம் இங்கே ஈரானில் வந்து உள்ள போர் பொதுவாக மக்கள்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கிறாங்க, போர் 2 நாடுகளுக்கு இடையில போர் நடந்துகிட்டு இருக்கு, அல்லது ஒரு மத ரீதியான ஒரு நாட்டிற்கும் ஒரு மிகப்பெரிய வல்லரசிற்கும் ஜனநாயக வல்லரசு நாட்டிற்கும் போர் நடந்துகிட்டு இருக்குன்னு இப்படி பல்வேறு கருத்துக்கள் இருக்கு. ஆனால் ஈரானில் உள்ள அந்த தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, போர் யாருக்கு இடையில நடக்குன்னு சொன்னா இது முக்கியமானது. அநேகமா இதுதான் உண்மையான ஒரு விஷயம். மனிதத்துவத்திற்கும் ஹியூமனிட்டி அதற்கும் எப்ஸ்டீன் பேரரசிற்கும், எப்ஸ்டீன் அந்த ஃபைல் விஷயம் நமக்கு தெரியும். அதாவது எப்ஸ்டீன்கிற ஒரு மனிதன் தன்னுடைய தீவிலே ஏராளமான பெண் பிள்ளைகளை 14-15 வயது பெண் பிள்ளைகளை வைத்துக்கொண்டு உலகத்தில் உள்ள பெருந்தலைவர்களை எல்லாம் அங்கே வர வைத்து அவர்களோடு பாலியல் வல்லுறவில் ஈடுபட்டு அதற்கு பின்னால் அந்த பெண் பிள்ளைகளை அறுத்து வறுத்து தின்ற அந்த செய்தி உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான செய்தி தான் எப்ஸ்டீன் செய்தி. அந்த மனிதன் சிறையில் இருக்கும் பொழுதே அவன் கொல்லப்பட்டான். அவன் ஒரு இஸ்ரேலிய உளவாளி. இந்த எப்ஸ்டீன் ஃபைல் லட்சக்கணக்கான ஃபைல்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று, அதுல ட்ரம்பினுடைய பெயர் ஆயிரக்கணக்கான இடங்களில் அடிபட்டு கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் அவர் தான் இருக்கிறாரு இன்னைக்கு அமெரிக்கா ஜனாதிபதியாக. ஏற்கனவே கிளின்டனுடைய பெயரும் அதுல அடிபட்டது. அவர் வந்து சாட்சி சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ இந்த ட்ரம்ப் தலைவராக இருக்கார் இல்லையா, அதனாலதான் இந்த ஈரானில் உள்ள தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, போர் யாருக்கும் நடக்குதுன்னு சொன்னா
மனிதத்திற்கும் எப்ஸ்டீன் பேரரசிற்கும், அதாவது எப்ஸ்டீன் மனிதர்கள் அந்த என்ன சொல்றது, சிறு குழந்தைகளை பாலியல் ரீதியாக வல்லுறவு செய்த அந்த மனிதர்கள் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டர்களும் இருக்கக்கூடிய ஒரு அமெரிக்க பேரரசிற்கும் இடையிலான போர் என்று சொல்லக்கூடிய அளவிலே படு கேவலமாக இன்று அமெரிக்கா சித்தரிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை பார்க்கிறோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி, அமெரிக்க துருப்புகள் கட்டார்ல இருந்து வெளியேறி கொண்டிருக்கின்றதாக கட்டார் அறிவித்திருக்கிறது. இந்த கட்டார் தான் என்ன சொல்லியிருக்க, வளைகுடா நாடுகளிலேயே முதலாக அறிவித்தது, நாங்கள் இந்த போரில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை என்று தன்னை விலக்கி கொண்டது கத்தார். இப்பொழுது அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், அமெரிக்காக்காரங்களை எப்பா நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன செய்யறாங்க, அமெரிக்காக்காரங்க வெளியே அந்த துருப்புகள்லாம் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள், வந்த வெளியே போ அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு வளைகுடா நாடுகளில் முதல் நாடு கட்டார், அதாவது அமெரிக்க படைகளை வெளியேற்றக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக ஒரு வடகொரியாவிலிருந்து 500 ஏவுகணைகள், இது சாதாரண செய்தியில மிக மிக முக்கியமான செய்தி. 500 ஏவுகணைகள். எப்படிப்பட்ட ஏவுகணைகள்னு சொன்னா, இன்டர் கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசில், ஐசிபிஎம்னு சொல்லுவாங்க. கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடிய ஏவுகணைகளை 500 ஏவுகணைகள் ஈரானுக்கு வடகொரியாவிலிருந்து வந்திறங்கியதாக ஒரு செய்தி சொல்றது. அதனால் 2 நாளைக்கு முன்னாலேயே அந்த செய்தி வந்தது. ஆனால் இன்றைக்கு பல்வேறு அந்த போர் பற்றிய விஷயங்களை சொல்லக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் இந்த செய்தியை அடுத்தடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இந்த ஏவுகணையுடைய விசேஷம் என்னன்னா, 15,000 கிலோமீட்டர் தூரம் வரை போய் அது தாக்கக்கூடிய வல்லமை உள்ளது. 15,000 கிலோமீட்டர்னா ஏற்கனவே ஈரான்கிட்ட 2,000 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா வெஸ்டர்ன் மேற்கத்திய உளவாளிகள்லாம் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஈரான் அது குறித்து வாய் திறக்கவில்லை. 2,000 கிலோமீட்டர்லயே பக்கத்துல அடிச்சுட்டு இருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னால இந்து மகா சமுத்திரத்துல உள்ள டீகோ கார்ஷியா மேல அடிச்சிருக்கிறாங்க. அது 4,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ளது. ஆஹா, 4,000 கிலோமீட்டர் தூரத்திலேயே அடிச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பதவதைச்சிட்டு இருக்கிற நேரத்துல இன்றைக்கு கிம்மில் அந்த இருக்கிறாரு, அவரு என்ன அனுப்பியிருக்கிறாரு, வடகொரியா ஒரு 500 ஐசிபிஎம்ஐ ஈரானுக்கு வந்து அனுப்பியிருக்கிறாரு. அது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையில் உள்ள தூரம், இடைப்பட்ட தூரம் எவ்வளவுனா 11,000 கிலோமீட்டர் தூரத்துல தான் இன்றைக்கு அமெரிக்கா இருக்கிறது. ஆனால் இவர்கிட்ட வந்திருக்கக்கூடிய ஏவுகணைகள் ஈரான்கிட்ட 15,000 கிலோமீட்டர்னா அமெரிக்கா கண்டத்தையே, வாஷிங்டனையே அல்லது நியூயார்க்கையே, சான் பிரான்சிஸ்கோவே தாக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஏவுகணைகள் வந்து இறங்கியதாக சொல்லப்படுகிறது. இது அமெரிக்கா மத்தியில் ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று பல போர் பற்றிய ஊடகங்கள் இந்த செய்தியை திரும்ப சொல்லுகின்றன. அதனால தான் நான் கூட ஒரு 2 நாள் பொறுத்திருந்து இந்த செய்தியை சொல்லுகிறேன். இன்னும் இது முக்கியமாக உறுதிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கிறது. இது ஒரு விஷயம். அதற்கு அடுத்தது, ஈரான்ல ஒரு விமானி, அதாவது F-35 விமானம் வந்து அமெரிக்காவுடைய விமானம் போனதாகவும், அந்த விமானத்தை ஈரானியர்கள் சுட்டு வீழ்த்தியதாகவும், அதிலிருந்து அந்த 2 விமானிகள் அங்கே எஜெக்ட் பண்ணி தப்பிவிட்டார்கள் என்றும், அதில் ஒருவர் ஈரான் பக்கம் விழுந்து விட்டார் என்றும், இன்னொருவர் அந்த ஈரான் எல்லைக்கு வெளியே விழுந்த அவரை அமெரிக்க படைகள் அவரை வந்து தன்னுடைய நாட்டிற்கு அல்லது அங்கே அவரை காப்பாற்றி கொண்டு போய் விட்டார்கள் என்றும், ஈரானில் விழுந்தவர் நிலை என்ன என்றும் தெரியவில்லை என்று ஒரு செய்தி முதலில் வந்தது. பின்னால் அவரை காப்பாற்றுவதற்காக அமெரிக்காவினுடைய பல்வேறு விமானங்களும் என்ன சொல்றது, C-137 அப்படிங்கிற 2 US உடைய
விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் பல அங்கே வந்து போய் வந்து சர்ச் பண்ணி அங்கே பார்த்தது. அதில் அவைகளெல்லாம் சுட்டு கொல்லப்பட்ட, அதாவது சுட்டு வீழ்த்தப்பட்டன. அதில் உள்ள மனிதர்களும் மெரைன்ஸும் இறந்து விட்டார்கள்ங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு. இன்னொரு செய்தி வந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, யானையை பார்த்த குருடர்கள் கதை போல இப்போ வர வந்து ஒரு பல்வேறு கதைகள் வந்து ஒரு மர்மமாக நீடிக்கிறது. இன்றைக்கு அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் அந்த எஞ்சியுள்ள அந்த ஒரு விமானியையும் நாங்கள் கூட்டு கொண்டு வந்து விட்டோம், காப்பாற்றி கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்லுகிறது. அதே நேரத்தில் அங்கே வெஸ்டர்ன் பத்திரிகைகள்லாம் அவர் உயிரோட வந்து மிகுந்த காயத்திற்குள்ளாக இருக்கிறார், அவரை காப்பாற்றுவது கடினம் என்று சொல்லுகிறது. அதே நேரத்தில் 2 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டது அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, அந்த விமானங்கள் எழ முடியல, அதனால அது எதிரிகள் கையில் கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக, அதில் உள்ள இராணுவ ரகசியங்கள் எல்லாம் ஈரானுக்கு கிடைத்து விடக்கூடாது என்பதற்காக அதை அழித்துவிட்டு வந்து விட்டோம் என்று அமெரிக்கா சொல்லி இருக்கிறது. எனவே பத்திரமாக நாம் மீட்டு வந்து விட்டோம் என்று. இது அமெரிக்கா தரப்பு பக்கத்தில் உள்ள ஒரு கதை. அதை விட இன்னொரு முக்கியமான கதை ஈரான் பக்கத்தில் இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது மிக மிக கட்டுக்கதை. அதாவது அப்படின்னு சொன்னா, எப்படி அத்தனை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்படும்? கிட்டத்தட்ட 6-7 விமானங்களுக்கு மேல சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஒரு செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. 1, 2 இல்ல, 6-7 விமானங்களுக்கு மேல சுட்டு வீழ்த்தப்பட்டதாக வந்திருக்கு. அதுலயும் எப்படின்னு சொன்னா, அந்த சிக்னல், அதாவது அந்த விமானி இருக்காரு, அந்த விமானி இருக்கிற இடத்துல இருந்து சிக்னல் வந்துகிட்டே இருக்கும். அதாவது அது ஏற்கனவே அப்படி அமைச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த சிக்னல் இருக்கிற இடத்த பார்த்து அமெரிக்காவினுடைய போர் விமானங்கள் வந்து அங்கே இறங்கி அங்கே அவர்களை காப்பாற்ற முயற்சி செய்தார்கள் என்கின்ற ஒரு செய்தி அமெரிக்கா சொல்லியிருக்கு. இதில் ஈரான் என்ன சொல்லுதுன்னா, இதில் கொஞ்சம் குழப்பாம நாம கொஞ்சம் ஃபாலோ பண்ணி கேளுங்க. ஈரானுடைய செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிக்னலை இவர்கள் அந்த அமெரிக்காவினுடைய வீரர்களிடமிருந்து இவர்களே, ஈரானிய வீரர்களே அதை ஆப்ரேட் பண்ணி ஆன் பண்ணி வைத்துவிட்டு அமெரிக்காவினுடைய போர் விமானங்களை வர வைப்பதற்காக ஒரு உத்தியாக ஒரு பத்தயம், ட்ராப் மாதிரி அங்க வச்சுட்டாங்க. அவங்க எதிர்பார்த்தது போல ஒரு மலை இடுக்குள்ள இவர் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி நினைச்சு அவர்கள் எல்லாம் அந்த ஏரோப்ளைனோட வந்திருக்கிறாங்க. மெரைன்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அந்த விமானங்கள் எல்லாமே சுட்டு வீழ்த்தப்பட்டன அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு, அதை விட இன்னொரு விஷயத்தை இப்ப லேட்டஸ்டா ஈரான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த இடத்திலிருந்து 100 கிலோமீட்டர் பக்கத்துல தான் யுரேனியம், செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தினுடைய இடம் இருப்பதாக ஒரு தகவல் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இதை பயன்படுத்தி கொண்டு அந்த யுரேனியத்தை மீட்பதற்காக வந்த அத்தனை ஒரு 10-12 விமானங்களும் வந்திருக்கின்றன. அவ்வளவு மெரைன்ஸும் வந்து இராணுவ வீரர்களும் வந்திருக்கிறார்கள். 100 கிலோமீட்டர் தான் இடைவெளி. எனவே அங்கே வர்ற அந்த வழியில தான் இந்த போர் கடுமையான நடந்திருக்கிறது. அத்தனை விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டன. இது அமெரிக்காவினுடைய வரலாற்றிலேயே ஒரு யுரேனியத்தை, ஒரு விமானியை மீட்பதற்கான வந்த செய்தி அல்ல, நடந்த போர் அல்ல. மிக கடுமையான போர் நடந்திருக்கிறது. அதுல 10-15 ஈரானிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை விமானங்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அங்கே அந்த யுரேனியத்தை எடுப்பதற்காக வந்த முயற்சி மிக வந்து தோல்வியடைந்தது. அது சொல்லிட்டு ஈரான் என்ன சொல்லுதுன்னா, அமெரிக்க உளவாளிகள் பழைய தகவல்களை நம்பிக்கிட்டு இந்த மாதிரி வந்திருக்கிறாங்க, நாங்க அந்த இடத்துல இருந்து ஏற்கனவே யுரேனியத்தெல்லாம் கொண்டு போயிட்டோம்ப்பா அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இந்த செய்தியுடன் இன்றைய செய்தியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.